மகரம் ராசி நேயர்களின் உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாதத்தால வந்த கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். மகரம் ராசி பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலை எப்போதும் பொறுப்பதி அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் கால சூழ்நிலை காரணமா உங்களுடைய பிள்ளைகள் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய சுய பிடிவாதத்தினால தவறான பாதையிலேயோ அல்லது பிடிவாதமான முடிவுகளிலேயோ நின்றது உங்களை பெரும் கவலையிலேயே ஆழ்த்தியிருந்திருக்கும். அவங்களுடைய படிப்பு, ஒழுக்கம் அல்லது எதிர்கால தேர்வுகள் குறித்து நீங்கள் சொன்ன அறிவுரைகளை அவங்க அதிகாரம் என்று தவறா புரிந்து கொண்டு எதிர்த்து பேசிய போதுதான் பெற்ற மனம் துடித்திருந்திருக்கும். அவங்களுடைய பிடிவாத குணத்தால சமூகத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களும் அவங்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயமும் உங்களை தூங்க விடாமலேயே செய்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய கால சூழ்நிலை காரணமாக தான் உங்கள் பிள்ளைங்க உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமையும் அவங்களோட சுய பிடிவாதத்திலேயாலையும் தவறான பாதையிலையோ அல்லது பிடிவாதமான முடிவுகளாலேயோ உங்களை பெரும் கவலையில ஆழ்த்தியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட படிப்பு, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால தேர்வுகள் குறித்து நீங்கள் சொன்ன அறிவுரைகள்லாம் அவங்க அதிகாரம் என்று தவறா புரிந்து கொண்டுதான் எதிர்த்து பேசிய போது உங்களுடைய மனம் துடித்திருந்திருக்கும். பெற்றோருடன் ஏற்பட்ட அமைதியான மோதல்கள் அதிக அளவு மனக்கசப்புகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கு தலைமுறை இடைவெளி மற்றும் கிரகங்களின் சாதகமற்ற நிலை காரணமாக உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தர்ம சங்கடமான அமைதியான மோதல்கள் நிலவியிருந்திருக்கும். அவங்க வளர்த்த விடம், அவங்களின் பாரம்பரிய சிந்தனைகள் உங்களின் தற்கால வாழ்வியல் சூழலுக்கு ஒத்து வராது போது உங்களால் அதை ஏற்கவும் முடியாம அவங்கள எதிர்த்து பேசி காயப்படுத்தவும் முடியாம மனசுக்குள்ள ஒரு மௌன போராட்டம் நடந்திருந்திருக்கும். குடும்ப பொறுப்புகளை ஏற்பதில் அல்லது பூர்வீகம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதில் அவங்களுடைய பிடிவாதமும் அவங்களின் யதார்த்தமான சிந்தனையும் மோதி கொண்டதால்தான் பாசம் இருந்துமே வெளிப்படுத்த முடியாத ஒரு இறுகிய சூழ்நிலை உங்களுக்குள் நிலவியிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையேயான ஒரு தர்ம சங்கதமான அமைதியான முதல் நிலவியிருந்திருக்கும். அவங்க வளர்த்த விதமும் அவங்களுடைய பாரம்பரிய சிந்தனைகளும் உங்களின் தற்கால வாழ்வியல் சூழலுக்கு ஒத்து வராத போதுதான் உங்களால் அதை ஏற்கவும் முடியாம அவங்கள எதிர்த்து பேசி காயப்படுத்தவும் முடியாம மனசுக்குள்ள ஒரு மௌன போராட்டம் நடந்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்புகளை ஏற்பதில் அல்லது பூர்வீகம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதில் அவங்களின் பிடிவாதமும் உங்களின் யதார்த்தமான சிந்தனையும் மோதிக்கொள்வதனாலையும் அதிக மனக்கவலைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்திருக்கும். சொத்து சிக்கலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சுய சம்பாத்திய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அதில் தேவையற்ற விலங்குகளும் அண்ணன் தம்பி அல்லது பங்காளி பிரச்சனைகளும் உங்களை கோர்ட் கேஸ் என அலைக்கழித்திருந்திருக்கும். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கை கூட தராம ஏமாற்ற பார்த்திருந்திருப்பாங்க. சொத்து தொடர்பான ஆவணங்களில் குளறுபடிகள், எல்லை தகராறுகள் அல்லது கூட்டு சொத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் காரணமா உங்கள் நிம்மதி பறிப்போயிருந்திருக்கும். நமக்கு சொந்தமானதை நாமே போராடி பெற வேண்டுமா என்ற ஆதங்கம் ஒரு புறம், சொத்துக்காக சொந்தங்களே எதிரிகளா மாறிய துரோகம் ஒரு புறம் என உங்களை நிலைகுலைய வைத்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்கோ அல்லது பூர்வீக சொத்துக்காவோ அதில் தேவையற்ற விலங்குகளும் அண்ணன் தம்பி அல்லது பங்காளி பிரச்சனைகளையும் உங்களை கோர்ட்டு கேஸு என அழைத்திருந்திருப்பாங்க. நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கை கூட தராமல் ஏமாற்ற பார்த்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி புரிதல் மேம்படும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகளும் ஈகோ பிரச்சனைகளும் இனி முற்றிலும் மறைந்து போகும். கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே பரஸ்பர அன்பும் மரியாதையும் மற்றும் புரிதலும் முன்னெப்போதையும் விட அதிகரிக்கப் போகிறது. ஒருவருடைய சூழ்நிலையை மற்றவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் உண்டாகப் போகுது. கணவன் மனைவி
இருவரும் இணைந்து எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவப் போகின்றது. வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைஞ்சு வாழக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு அமையப் போகின்றது. இருவருக்குள்ளும் இருந்து பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதியதோர் அத்தியாயத்தை நோக்கி உங்கள் கூட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நகரப்போகின்றது. அது உங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகளும் ஈகோ பிரச்சனைகளும் இனி முற்றிலுமா மறைந்து போகுது. அது மட்டும் அல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பரஸ்பர அன்பும் மரியாதையும் மற்றும் புரிதலும் முன்னே போவதையும் போல விட அதிகமாக அதிகரிக்க போகுது உங்களுக்கு. உங்க இருவருக்கும் நீங்க இணைந்து எடுக்கிற முடிவு அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதளவில் உதவப் போகின்றது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் இனி உங்களுக்கு தேவையே இல்லை. குழந்தைகளின் படிப்புல, கேரியரில் அல்லது திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி ஒரு மிகப்பெரிய நல்மாற்றம் உண்டாக போகுது. உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் சுலபமாக கிட்டப் போகிறது. வேலை தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையப் போகுது. பிள்ளைகளுடைய சுட்டித்தனங்கள் அல்லது பிடிவாத குணங்கள் எல்லாம் மாறி அவங்க பெற்றோரின் சொற்படி நடந்து கேள்ளும் சமத்தலராக மாறப்போறாங்க. அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் பெருமைப்படும்படியான தருணங்கள் இனி தேடி வரப்போகின்றது உங்களுக்கு. அதாவது உங்க திருமண வாழ்க்கையிலேயே இருந்த தேக்க நிலைகள் எல்லாமே மாறி ஒரு மிகப்பெரிய நல்மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டுமல்லாமல் உங்க குழந்தைகளோட படிப்பிலையும் வளர்ச்சியில் இருந்த தேக்க நிலை எல்லாமே மாறப்போகின்றது. உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் சுலபமாக கிட்ட போகின்றது. வேலை தேடி கொண்டிருக்கும் பிள்ளைங்களுக்கு பெரிய நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமைய போகின்றது. சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது பலனை தரும். சனி பகவானின் முழுமையான அருளை பெறவும், ஏழரை சனியின் எஞ்சிய தாக்கம் உங்களை பாதிக்காமல் இருக்கவும் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு விஸ்வரூப பலன்களை தரும். சனிக்கிழமைகளில் அதிகாலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அருகில் உள்ள சிவாலயம் அல்லது பெருமாள் கோவிலில் இருக்கும் நவக்கிரக சன்னதியில நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பில் மூட்டையா கட்டி தீபம் ஏற்றி வர வேண்டும். இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கும் தீராத வினைகளையும் எதிர்ப்புகளையும் திருஷ்டிகளையும் சுட்டெரிக்க போகுது. மேலும் சனிக்கிழமைகள்ல உங்களால இயன்ற அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஏழைகளுக்கோ அன்னதானம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது சனி பகவானுடைய அருளை ரெட்டிப்பாக்கி கொடுக்க போகின்றது உங்களுக்கு. அதாவது உங்க சனிக்கிழமை அதிகாலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அருகில் இருக்க சிவாலயம் அல்லது பெருமாள் கோவிலில் இருக்கிற நவக்கிரக சன்னதியில நல்லெண்ணெயை ஊற்றி கருப்பியல் மூட்டையாக கட்டி தீபமேற்றி வந்தால் இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத வினைகளையும் எதிர்ப்புகளையும் திருஷ்டிகளையும் சுட்டரிக்க போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எப்போதையும் விட அதிகரிக்கப் போகிறது. ஒருவருடைய சூழ்நிலையை மற்றவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் உண்டாகப் போகுது. கணவன் மனைவி இருவரும் இணைந்து எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவப் போகின்றது. வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைஞ்சு வாழக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு அமையப் போகின்றது. இருவருக்குள்ளும் இருந்து பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதியதோர் அத்தியாயத்தை நோக்கி உங்கள் கூட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நகரப்போகின்றது. அது உங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகளும் ஈகோ பிரச்சனைகளும் இனி முற்றிலுமா மறைந்து போகுது. அது மட்டும் அல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பரஸ்பர அன்பும் மரியாதையும் மற்றும் புரிதலும் முன்னே போவதையும் போல விட அதிகமாக அதிகரிக்க போகுது உங்களுக்கு. உங்க இருவருக்கும் நீங்க இணைந்து எடுக்கிற முடிவு அனைத்துமே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதளவில் உதவப் போகின்றது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் இனி உங்களுக்கு தேவையே இல்லை. குழந்தைகளின் படிப்புல, கேரியரில் அல்லது திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி ஒரு மிகப்பெரிய நல்மாற்றம் உண்டாக போகுது. உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட
கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் சுலபமாக கிட்டப்போகிறது. வேலை தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையப்போகுது. பிள்ளைகளுடைய சுட்டித்தனங்கள் அல்லது பிடிவாத குணங்கள் எல்லாம் மாறி அவங்க பெற்றோரின் சொற்படி நடந்து கேள்ளும் சமத்தலராக மாறப்போறாங்க. அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் பெருமைப்படும்படியான தருணங்கள் இனி தேடி வரப்போகின்றது உங்களுக்கு. அதாவது உங்க திருமண வாழ்க்கையிலேயே இருந்த தேக்க நிலைகள் எல்லாமே மாறி ஒரு மிகப்பெரிய நல்மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டுமல்லாமல் உங்க குழந்தைகளோட படிப்பிலையும் வளர்ச்சியில் இருந்த தேக்க நிலை எல்லாமே மாறப்போகின்றது. உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கல்லூரியிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் சுலபமாக கிட்ட போகின்றது. வேலை தேடி கொண்டிருக்கும் பிள்ளைங்களுக்கு பெரிய நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமைய போகின்றது. சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது பலனை தரும். சனி பகவானின் முழுமையான அருளை பெறவும், ஏழரை சனியின் எஞ்சிய தாக்கம் உங்களை பாதிக்காமல் இருக்கவும் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு விஸ்வரூப பலன்களை தரும். சனிக்கிழமைகள்ல அதிகாலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அருகில் உள்ள சிவாலயம் அல்லது பெருமாள் கோவில்ல இருக்கும் நவக்கிரக சன்னதியில நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பில்ல மூட்டையா கட்டி தீபம் ஏற்றி வர வேண்டும். இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கும் தீராத வினைகளையும் எதிர்ப்புகளையும் திருஷ்டிகளையும் சுட்டெரிக்க போகுது. மேலும் சனிக்கிழமைகள்ல உங்களால இயன்ற அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஏழைகளுக்கோ அன்னதானம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமா வழங்குவது